வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஆனால் இப்போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், இந்த மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் எல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம், இரவு நேரங்களையும் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். இதனால் யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் கண்களை தாக்கும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், மாகுலர் சிதைவு AMDயையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். ஸோ சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். அதனால டெய்லி நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். ஸோ கண் பார்வை மேம்படுவதற்கு அது ஒரே ஒரு பழம் எடுத்துக்கணும்னா நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். அது உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடியது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை, வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், AMD அபாயத்தை எல்லாமே நம்ம குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் அந்த சுகர் ப்ராப்ளம் காரணமாக விழித்திரை சேதமாவதெல்லாம் தடுக்கப்படும். அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது, தினமும் நீங்கள் முழு தானியங்களை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நான்வெஜ் ஃபுட்ஸில் மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதிகமாக எண்ணெய் சேர்க்கப்படாத அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடக்கூடிய மீன் நமக்கு கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். அப்போ நம்ம மீனை குறைந்தபட்சம் எவ்வளவு மீன் நம்ம எடுத்துக்கலாம், எத்தனை நாள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு 2 முறை குறைந்தபட்சம் மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை கூட நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே நமக்கு இந்த உணவுகள் நம்ம இருக்கும். இப்போ நம்ம மீன் உணவுகள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்களுக்கு ரொம்ப ரொம்ப அது கூர்மைப்படுத்தி கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் கொடுத்து கண்களில் வீக்கம் இந்த மாதிரி மற்ற இதர பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் முட்டைகளை எல்லா விதங்களிலுமே எடுத்துக்கொள்வது சிறப்பு நினைக்கக்கூடாது. நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தவிர மற்ற எந்த வகைகளை முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே அது வெறும் சுவைக்காக மட்டுமே சேர்க்கக்கூடியதாக இருக்குமே தவிர 1% கூட உங்களுக்கு நன்மைகள் கிடையாது. அது நிறைய நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம். எப்பவுமே நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை முழுவதுமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லூடின், விட்டமின் ஏ, ஜியாக்சாந்தின், ஜிங்க் சத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஸோ நீங்கள் அந்த பொடி மாஸ் போன்ற, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டை வடிவங்கள், அப்புறம் பச்சை முட்டையை அப்படியே குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்தையெல்லாம் விட்டுட்டு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய
புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ கண்களுக்கு கீழே வந்து கண் கருவளையங்கள் அதெல்லாம் எதுவுமே ஏற்படாமல் கண் பார்வையை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்களுக்கு இந்த கண் சுருக்கங்களும் வயதான தோற்றமும் கூட உங்களுக்கு வந்து தென்படாது நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ளும் போது. இப்போ நீங்கள் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் நல்ல தீர்வளிக்கும். அதிலும் பாதாமில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். அதனால் கண்களினுடைய செல்கள் வந்து சேதமடையாது. குறைந்தது நீங்கள் 10 பாதாம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இது உங்களுக்கு வழங்கும். இது வந்து உங்களுக்கு திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து எதிர்த்து போராடக்கூடியது. அதனால் அந்த ஊட்டச்சத்துக்கு எல்லாமே பாதாம் பருப்புகள் இருக்கிறதால இது உங்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளலாம். 5-8 பாதாம் பருப்பு இல்லைனா வந்து 10-15 பாதாம் பருப்பு அப்படின்ற அளவுகளில் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லேயும் சாப்பிடலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பு வந்து விரைவில் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்ல வந்து லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும். கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுகளையுமே அதிகபட்சமாக நம்ம சமைத்து சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. ஸோ நீங்கள் கேரட்டையும் சமைத்தே சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு செரிமானம் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிமையான முறையில் வெளியேற்றப்படும். ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு வந்து விரைவான அளவில் உறிஞ்சப்படும் போது கண் பார்வையை அது உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்திடும். வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை பச்சையாக கூட எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை கேரட் ஜூஸ் ஆகவும் வந்து எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் இம்பார்ட்டன்ட். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சிதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கக்கூடியது. கேழ்கீரை, முட்டைகோஸ், மற்ற கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். கீரை வகைகளை வந்து வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கங்க. தினமும் காய்கறிகளை சாப்பிடுங்க. கண் பார்வை கூர்மை பெறும். கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.